Hi all, welcome to today's current affairs. இன்னைக்கான first news என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். The first one is Bihar top Pradhan Mantri FME Yojana. Okay, under the Pradhan Mantri Micro Food Processing Enterprises Formalization (PMFME) scheme, Bihar has secured the first position in the country for effective implementation in the financial year 2024-25. Behind this achievement are the concrete effort being made by the state government to promote entrepreneurship and development of small industries. So, பிரதான் மந்திரி எஃப்எம்இ யோஜனான்னு இருக்கு. எஸ்எம்இனா இந்த மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் எல்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரதான் மந்திரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து டாப்ல யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ஃப்ளரிஷான ஸ்டேட் யார் அப்படின்னு பார்த்தா பீகார் அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்க. அடுத்தது ஐஇஏ குளோபல் மீத்தேன் ட்ராக்கர் ரிப்போர்ட் 2025. According to the International Energy Agency IEA report, an estimated 145 million tons of methane gas was emitted from the global energy sector in the year 2024, of which more than 80 million tons came from oil and gas facilities alone. This emission level remains excessive despite current technologies and policy measures. ஸோ ஐஇஏ அதாவது இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுபடி என்னன்னா 145 மில்லியன் டன்ஸ் வந்து மீத்தேன் கேஸ் வந்து எமிட் ஆகுது. 2024 145 மில்லியன் டன்ஸ் மீத்தேன் கேஸ் வந்து எமிட் ஆயிருக்கு. இதில் வந்து 80 மில்லியன் டன்ஸ்க்கு மேலே வெறும் ஆயில் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து மட்டுமே வந்து இந்த மீத்தேன் கேஸ் வந்து வெளியிடப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இன்னும் நிறைய எக்ஸசிவாக தான் இருந்துட்டு போகும். நம்ம எவ்வளோதான் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலுமே இது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கே தவிர குறைய முடியல. ஸோ மீத்தேன் கேஸ் வந்து இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் என்வாயன்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து குளோபல் மீத்தேன் ட்ராக்கர் 2025. அடுத்து தப்தி பேசின் மெகா ரீசார்ஜ் ப்ராஜெக்ட். த கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா have signed a memorandum of understanding to jointly implement the Tapti Basin Mega Recharge Project. The agreement came after the Interstate Control Board meeting held in Bhopal, which is a significant example of cooperation between the two states towards tackling the வாட்டர் கிரைசிஸ். ஸோ தப்தி ரிவர் இருக்கு இல்லையா, இந்த தப்தி பேசின்ல வந்து வாட்டர் கிரைசிஸ் நிறைய இருக்கிற ஸ்டேட்ஸான மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த வாட்டரை எப்படி ஷேர் பண்ணுறது, எப்படி கவர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் அன் அக்ரிமெண்ட் விச் இஸ் ஹேப்பன் பிட்வீன் மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா டு டேக்கிள் தி வாட்டர் கிரைசிஸ், வாட்டர் ப்ராப்ளம்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக சைன் பண்ணப்பட்டது. அடுத்தது சயின்டிஸ்ட் டெவலப் த ஃபர்ஸ்ட் pan-genome ஆஃப் Asian rice. Recently, scientists have prepared the first pan-genome of Asian rice, which is an important step towards understanding the genetic diversity of this crop in depth. Okay? Unlike the traditional genome, which represents a single variety, the pan-genome includes all the main and supporting genes found in different varieties. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து ஏஷியன் ரைஸ் இருக்கு இல்லையா, இதோடைய pan-genome கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா pan-genome அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா ஜீன்ஸுமே, எல்லா சப்போர்ட்டிங் ஜீன்ஸ், அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, அந்த எல்லா ஜீனோம்ஸையுமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு ஜீனோம் தான் இருக்கும். அதை வச்சு நிறைய நிறைய ஐடியாஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நமக்கு நிறைய ஜீன்ஸ் இருக்கிறதுனால அந்த க்ராப்பை பற்றி நம்ம இன்னும் டெப்த்தாக படித்து இன்னும் அதுல இருந்து நிறைய ரிசர்ச் பண்ணப்படும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகே, அடுத்தது ஆயுர்வேதா டே டு பி அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் 23rd September. The government of India has taken a historic decision to celebrate 23 September every year as Ayurveda Day. This change has been notified through the Gazette notification of March 23, and it is a significant change from the old practice of celebrating Ayurveda Day with Dhanteras. Earlier, Ayurveda Day was organized on the day of Dhanteras based on the lunar calendar, which changed every year, and due to this, the date of Ayurveda could not be fixed. ஸோ ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம தன்தேராஸ் படி அந்த ஒரு வருஷமும் வந்து அந்த லூனார் அதாவது மூன் அண்ட் ஸ்டார்ஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு வருஷமும் வந்து நம்ம ஆயுர்வேதா டேவை வேறு வேறு நாளாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
23rd September தான் வந்து ஆயுர்வேதா டேவா அறிவிச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், RBI fines SBI and Jana Small Finance Bank for regulatory violation. The Reserve Bank of India has imposed a fine of rupees 1.72 crore on India's largest bank SBI for violating regulatory compliances. The fine was imposed due to the bank ignoring important banking instructions and being negligent in following regulatory rules. ஸோ ஆர்பிஐ வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பேங்க்ஸுமே. ஆனால் இதை வந்து நம்ம நாட்டில் இருக்கிற பிக்கஸ்ட் பேங்க்கான எஸ்பிஐயே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக எஸ்பிஐக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. எவ்வளோனா 1.72 crores. எஸ்பிஐ அண்ட் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இந்த பேங்க்கும் 2 பேங்க்ஸ்க்கு. ஓகே, அடுத்து பிரைம் மினிஸ்டர் கார்னே அப்பாயிண்ட் அனிதா ஆனந்த் as Canada's foreign minister. The government of Canada's new Prime Minister Mark Carney has appointed Anita Anand of Indian origin as the country's foreign minister. This appointment came after Carney's Liberal Party emerged as the largest party in the 2025 parliamentary elections, and he took oath as Prime Minister on 13th May 2025. 4 people of Indian origin, including Anita Anand, have been named ministers in this government. ஸோ இப்போ வந்து நம்ம கனடா கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா புது பிரைம் மினிஸ்டர் அவர் தான் யாருன்னா மார்க் கார்னே. அவருடைய கவர்னன்ஸ்ல வந்து நம்ம இந்தியன் ஆரிஜின்ல இருக்கிற அனிதா ஆனந்த் தான் வந்து ஃபாரின் மினிஸ்டரா போடப்பட்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி அவருடைய கேபின்ல 4 மினிஸ்டர்ஸ் வந்து இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஓகே, ஸோ கனடாவுடைய புது பிரைம் மினிஸ்டர் யாருன்னா மார்க் கார்னே. ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், ஹர் நேம் இஸ் அனிதா ஆனந்த். அடுத்தது, Executive Chairman of NALSA Justice Surya Kant. President Draupadi Murmu has appointed Supreme Court Judge Surya Kant as the Executive Chairman of the National Legal Services Authority. NALSA, National Legal Services Authority, NALSA. This appointment has come into effect from 14 May 2025 and Supreme Court Legal Services Committee. And Justice Surya Kant is currently the chairman of the Supreme Court Legal Services Committee. The main objective of NALSA is to provide free legal aid to economically and socially backward people. ஸோ இந்த நல்கா அப்படிங்கிறது என்னன்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு சொல்லப்படுது இல்லையா. இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா லீகல் அண்ட் எக்கனாமிக் லீகல் ஹெல்ப் கொடுக்கணும். அதாவது எக்கனாமிக்கலாக பேக்வேர்டில் இருக்கிற பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது, எப்படி கோர்ட்டை வந்து டீல் பண்ணணும் அதெல்லாம். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து இந்த நல்சாவுடைய அப்ஜெக்டிவாக இருக்குது. இப்போ இதுக்கு சேர்மனாக வந்து யார் இருக்காங்கன்னா சூரியகாந்த், ஜஸ்டிஸ் சூரியகாந்த். ஸோ ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து ஆல்ரெடி இஸ் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இப்போ இதுக்கு வந்து நல்சாக்கு சேர்மனாகவும் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நவ், when was the Pradhan Mantri Micro Food Processing Enterprise Formalization Scheme launched? எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2020ல. ஸோ இந்த இயர் 2025ல வந்து 24-25ல வந்து பீகார்ல டாப்ல இருக்காங்க. அடுத்து, which of the following countries is most responsible for methane emissions from the energy sector in the year 24? அப்படின்னா China. Okay, according to the IEA report, International Energy Alliance report, 145 million tons of methane were emitted from the global energy sector in 2024, of which more than 80 million tons were from oil and gas facilities. Methane, which is responsible for 30% of the temperature rise since industrial revolution, is now 2.5 times more than pre-industrial level. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்த உடனே மீத்தேன் கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய ஆச்சு. மீத்தேன் கேஸ் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணோம்னா நம்ம குளோபல் டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நிறைய கேஸஸ் வந்து நம்ம குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம். அதில் மீத்தேனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சைனா தான் வந்து இருக்கிறதுலே அதிகமாக வந்து இந்த மீத்தேன் கேஸை ரிலீஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், recently which 2 states have signed a memorandum of understanding to implement Tapti Basin mega recharge project? அப்படின்னா இப்போதான் பார்த்தோம், மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ் have signed MOU for Tapti Basin mega recharge project, which aims to increase water availability in both the states. The project will meet drinking water and irrigation needs in
Vidarbha, North Maharashtra, South and Southeastern Madhya Pradesh. Okay. Next question. What is pangenome? Pangenome na enna appdin ketirukanga. Genome of wild rice. Okay, Asian rice or wild rice nu solla. So scientists have recently prepared the first pangenome of Asian rice in which 69,531 genes were sequenced. So in this, 28,907 core genes are common in all varieties, while 13,728 genes are specific to wild rice. So this pangenome will help in understanding the climate tolerance, disease resistance and production capacity of rice. So இந்த 13,000 genomes இருக்கு. இதுல வந்து எதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணா அந்த ரைஸ் வெரைட்டிஸை இன்னும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்படி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஆகலாம், ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதோடைய டாலரன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு அந்த ஜீனோமை வச்சு இப்போ அவங்க பார்ப்பாங்க. அடுத்து, recently which day has been chosen for Ayurveda Day by the government of India by changing it? Okay, so the government of India has taken a historic decision to celebrate 23rd September every year as Ayurveda Day. So அது பார்த்தோம்லையே ஆயுர்வேதா டேவா வந்து 23rd September தான் செலிப்ரேட் பண்ணப்படுது. அடுத்தது, recently how much monetary penalty has RBI imposed on SBI for non-compliance of regulatory guidelines அப்படின்னா 1,72,80,000 தான் வந்து RBI வந்து SBI மேலே ஃபைன் போட்டிருக்கு. SBI அண்ட் இன்னொரு ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்க. என்ன ப்ராப்ளம்னா, SBI did not follow statutory restrictions on loans and advances, failed to limit liability in unauthorized banking transactions related to customer protection and lack of discipline in opening current accounts. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல அவங்க வந்து ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இஷ்டத்துக்கு இருந்ததுனால அவங்களுக்கு இந்த ஃபைன் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஹூ இஸ் அனிதா ஆனந்த், ஹூ வாஸ் இன் த நியூஸ் ரீசென்ட்லி அப்படின்னா, அனிதா ஆனந்த் தான் வந்து கனடாவுடைய ஃபாரின் மினிஸ்டர். ஸோ இவங்க வந்து இப்போ மார்க் கார்னி கவர்மெண்ட்ல நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா மார்க் காரணம் இவங்களுடைய கவர்மெண்ட்ல கனடா ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் அவங்க வந்து இந்தியன் ஆரிஜின் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்புறம் தி அப்பாயின்மெண்ட் கேம் ஆஃப்டர் கார்னிஸ் லிபரல் பார்ட்டி ஒன் அ மெஜாரிட்டி இன் தி 2025 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன். அடுத்து, who was recently appointed as the executive chairperson of the National Legal Services Authority அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜஸ்டிஸ் மனன் சர்மா சூரியகாந்த். ஸோ அதே மாதிரி அந்த ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது, நல்காவுடைய ஜஸ்டிஸ் வந்து சூரியகாந்த் அவருடைய நேம் ஆக்சுவலாக இங்கே வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஜஸ்டிஸ் உடைய நேம் வந்து சூரியகாந்த். இதுக்கு கிவன் ராங் மேனர். ஸோ ஜஸ்டிஸ் சூரியகாந்த். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிற ஜஸ்டிஸ் சூரியகாந்தை இப்போ எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சன் ஆஃப் தி நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அதுக்குடைய சேர்பர்சனாகவும் இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி பேக்வர்ட் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நல்சாவுடைய மெயின் ஆப்ஜெக்டிவே. அடுத்து, ஒன் லைனர்ஸ், வென் வாஸ் ஆயுர்வேதா டே செலிப்ரேட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அப்படின்னா 2016 தான் ஆயுர்வேதா டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த இயர்லேருந்து நம்ம செப்டம்பர் 23 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸட் டேட் கொடுக்குறோம். அடுத்து, ரீசென்ட்லி RBI has imposed how much monetary fine on Jan Small Finance Bank for not following its regulatory guidelines? Na Jana Small Finance Bank 1 crore, SBI 1.728 crore something. Okay. Next, Mark Carney, who took oath as the Prime Minister of Canada for the second term in May 2025, belongs to which political party? Na லிபரல் பார்ட்டி தான் வந்து அவருடைய பார்ட்டி. இப்போ கனடாவில் இருக்கிறதும் லிபரல் பார்ட்டி தான். அடுத்து, வேர் வாஸ் தி 24th எடிஷன் ஆஃப் ஏர்போர்ட் ஷோ அண்ட் குளோபல் ஏர்போர்ட் லீடர்ஸ் ஃபோரம் ஆர்கனைஸ் அப்படின்னா துபாய். ஓகே, துபாயில் தான் வந்து 24th எடிஷன் ஆஃப் ஏர்போர்ட் ஷோ அண்ட் குளோபல் ஏர்போர்ட் லீடர்ஸ்க்கான ஒரு ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபோரம். அடுத்து, ரீசென்ட்லி சயின்டிஸ்ட் ஹேவ் டெவலப் த ஃபர்ஸ்ட் பேன்ஜினோம் ஆஃப் விச் ரைஸ் அப்படின்னா
ஏஷியன் ரைஸ்க்கான பேன்ஜின் அதாவது சப்போர்ட்டிங் ஜீன்ஸ் எல்லாம் வந்து சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வென் வாஸ் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா 1974 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்குன்னா மீத்தேன் கேஸ் வந்து நிறைய ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 2024 140 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் மீத்தேன் கேஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் 80 மில்லியன் டன்ஸ்க்கு மேலே வந்து வெறும் ஆயில் அண்ட் கேஸ் ஃபேக்ட்ரிஸ்ல இருந்து மட்டுமே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் வேர் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த தப்தி ரிவர் நோன் ஃப்ரம் அப்படின்னா தப்தி ரிவர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பெட்டுல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் இங்கேருந்து தான் வந்து தாப்தி ரிவர் ஆரிஜின் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து மத்திய பிரதேஷ்க்கும் மகாராஷ்டிராவுக்கும் நடுவில் தான் வந்து ஒரு MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து வென் வாஸ் அ நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி நல்சா எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா 23 டிசம்பர் 1995 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ அதோடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சன் யாருன்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த். அவர் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவும் இருக்காரு. அடுத்தது ரீசென்ட்லி ராஜஸ்தான் ஹாஸ் அக்ரீட் வித் which state to join India's first interstate cheetah conservation corridor அப்படின்னா ராஜஸ்தான் வந்து மத்திய பிரதேஷோட சேர்ந்து சீதா கன்சர்வேஷன் காரிடாரோட கன்சர்வேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ராஜஸ்தானும் மத்திய பிரதேஷும். அடுத்து விச் ஸ்டேட் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிரதான் மந்திரி மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைஸ் ஆர் ஃபார்மலைசேஷன் PMFME ஸ்கீம் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024-25னா பீகார் அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ பீகார் தான் வந்து அந்த பிரைம் மினிஸ்டருடைய ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து ஒரு ஃப்ளரிஷ் பண்ண வச்ச ஸ்டேட் எதுனா பீகார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கான நியூஸ் இவ்வளோதான். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.